நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பூமி பந்தில் பூத்திருந்த மூத்த மொழிகளில் பல காலக்கரையான்கள் புசித்த பிறகு எலும்புகள் கூட மிஞ்சாமல் அழிந்தே போயின. ஆனால் காலத்தின் கரங்கள் அசைத்து கூட பார்க்க முடியாதபடி அகிலத்தின் அடிவரை தனது ஆணிவேரை அழுத்தமாக ஊன்றி நின்றது நம் தமிழ். பிறமொழி மேகங்களால் சூழப்பட்டு ஒளிகுறைந்த காலமும் தமிழுக்கு இருந்ததுண்டு. அந்த சூழ்நிலையிலெல்லாம் தமிழ் என்னை கதிரவர்களை கர்ப்பம் தரித்து ஈன்றெடுப்பாள். அவர்களை தான் பின்னாளில் நாம் அகத்தியன், தொல்காப்பியன், ஔவை, கம்பன், வள்ளுவன், இளங்கோயன இன்னும் எண்ணிலடங்கா பல பல பெயர்களால் அடையாளம் காட்டப்பட்டு வந்திருக்கிறோம். தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு. அன்று தொடங்கி இன்று வரை தமிழ் தாய் பதித்து வந்த பரிமாண தடங்களை தரிசிக்க ஒரு நிகழ்ச்சி உங்கள் விஜய் தொலைக்காட்சியில். ஆட்சி தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு, பவர்ட் பை கற்பக விநாயகா எஜுகேஷனல் குரூப். ஏற்கனவே உங்களுக்கு அறிமுகமான இந்த நிகழ்ச்சி புத்தம் புதிய அரங்கில் புதிய வடிவில் இதோ. தமிழ் எங்கள் பேச்சு, தமிழ் எங்கள் மூச்சு, தமிழ் எங்கள் பேச்சு. தமிழகத்தின் பல பகுதிகளிலிருந்து இங்கு வந்திருக்கிறார்கள் தமிழ் இளைஞர்கள். தாங்கள் அறிந்த தமிழை, தமிழின் சுவையை, அதிகம் அறியப்படாது அல்லது நாம் மறந்து போன தமிழின் கருத்துக்களை நமக்கு எடுத்துக்காட்ட வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு உங்களின் சார்பாகவும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கதிர்களை பெற்றவள் இங்கே கடலையும் பெற்றெடுத்திருக்கிறாள். இது தமிழ் கடல். உயர் திரு ஐயா நெல்லை கண்ணன் அவர்கள். இனிதே துவங்கி இருக்கும் இந்நிகழ்வின் முதல் அத்தியாயம் இது, சுதந்திரத்தில் தமிழகம். இந்த தலைப்பை சார்ந்த பேச்சாளர்களின் பேச்சுக்களை ஆராய்ந்து அறிந்து மதிப்பிட நமது தலைமை நடுவரின் இருபுறமும் அமர்ந்து நிகழ்ச்சியை சிறப்பிக்க வந்திருக்கிறார்கள் சிறப்பு விருந்தினர்கள் இருவர். முதலில் சிலம்பொலிக்கும் ஒளியில் இவர் பெயர் ஒலிக்கும் தமிழின் மூத்த பேச்சாளர் ஐயா திரு சிலம்பொலி செல்லப்பன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அடுத்து தமது விலாசத்தையே மேதா விலாசமாக்கி கொண்டவர் தமிழின் சுவைஞர், கவிதைகளின் கலைஞர் ஐயா திரு மு மேத்தா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஐயா, மூன்று பேருக்கும் இந்த சிறியவனுடைய முதல் வணக்கம். இந்த மேடையில் அழகாக விட்டிருக்கீங்க. ஸோ தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு நிகழ்ச்சியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பதிக்கணும்னு ஆசைப்படுறோம். முதலாவதாக ஐயா சிலம்பொலி செல்லப்பன் அவர்கள் எதிர்காலத்தில் சிறந்த பேச்சாளர்களாக தமிழ்நாடு காண இந்த மேடை நிச்சயமாக உதவும் என்று நம்புகிறோம். அதனால் அந்த வகையில் அவர்களை வாழ்த்துவோம். ஐயா கவிஞர் மு மேத்தா அவர்களுடைய கருத்துக்களை மனதார பதிவு செய்ய காத்திருக்கிறோம். ஆட்சி தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு என்ற நிகழ்ச்சியின் மூலம் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய பல பேர் தமிழ் கேட்டு வளர்வார்கள் என்கிற உறுதியை இங்கே வீட்டிற்கக்கூடிய பேச்சு பரம்பரை, எங்கள் இளைய பரம்பரையினுடைய வீரர்கள் எடுத்து காட்டுவார்கள். ஐயா நெல்லை கண்ணன் அவர்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய காத்திருக்கிறோம். ஐயா, இந்த ஆட்சி தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு நிகழ்ச்சி சரியாகவும் துவங்கி இருக்கிறது, சிறப்பாகவும் துவங்கி இருக்கிறது. எடுத்தவுடனேயே விடுதலை போரில் தமிழகத்தில் இருந்த வீரர்களை குறித்து இளைஞர்கள் பேசப் போகிறார்கள். வந்திருக்கிற என் இளைய நண்பரிடம் நான் கேட்பது, இதை நன்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள், தமிழை முறையாக சொல்லுங்கள், எல்லா இடத்திலேயும் வடமொழி வந்து கலந்து விடாதபடி பார்த்து கொள்ளுங்கள், சந்திப்பிழை இல்லாமல் பேசுங்கள். ஆட்சி வழியிலே அழகு தமிழிலே பேசி வெற்றியடைய அத்தனை பேரையும் வாழ்த்துகிறேன். வாழ்க பல்லாண்டு. இந்த நிகழ்ச்சியை இனிதே துவக்கவிருக்கும் முதல் பேச்சாளர் திரு ராஜ்மோகன். வணக்கம். சுதந்திரத்தில் தமிழகம் அப்படிங்கிற தலைப்புல எந்த வீரரை பத்தி பேச போறீங்க? வீரன் வேலு தம்பியினுடைய வாகை வரலாற்றை பெரியவர்களின் முன்னிலையில் படையல் செய்ய இருக்கிறேன். முதல் பதிவு அரங்கம் நிறைந்த கரகோஷத்துடன் இதோ. ஆண்டு 1765 ஆண்டு. குஞ்சுமைற்று பிள்ளைக்கும் வள்ளியம்மை பிள்ளைக்கும் ஆணாக பிறந்தான் வேலுத்தம்பி. 1780களில் வேலுத்தம்பி காரியக்காரனாக மாற்றப்படுகிறான். அந்த காரியக்காரன் செய்த காரியங்கள் என்னன்னு அப்பப்பா, சதுப்பு நில காடுகளாய் இருந்த மேட்டை திருத்தி
ஆழப்புழா என்ற அருமையான சொர்க்கபுரியை உருவாக்கியவன் வேலுத்தம்பி. கடல் நீரை தேக்கி நெல் சாகுபடி செய்ய முடியும் என்ற குட்டநாட்டு விவசாய கலையை வடிவமைத்த ஒரு விவசாய விஞ்ஞானி வேலுத்தம்பி. அரசியலிலே அங்குலம் அங்குலமாக வளர்ந்து தளவாய் என்ற முதன்மை அமைச்சர் பதவியை அலங்கரிக்கிறான் வேலுத்தம்பி. அப்போது அவன் கண்ட காட்சி அவன் இதயத்தை உறைய வைக்கிறது. ஊழல் ஊழல், எங்கு பார்த்தாலும் ஊழல். ஊழலை ஒழிக்க எண்ணினான். ஊழல் செய்தோரின் கரங்களை வெட்டினான். உடந்தையாய் இருந்தோரின் கால்களை வெட்டினான். தனது தாயாரிடம் வரி வசூலிக்க மறுத்த அதிகாரியின் கட்டை விரலை வெட்டினான். நல்லவேளை வேலுத்தம்பி 2013 இல்லை. எத்தனை பேர் வீதிகளில் கடன்கள் இல்லாமல் அலைவார்கள். அப்போது மன்னராக இருந்த பலராமவர்மா சேரக்கூடாத இடத்தில் சேர்ந்தார். விபரீத கூட்டணி ஒன்றை அமைத்தார். அரசியலில் அநியாய கூட்டணி ஒன்றும் தமிழ்நாட்டு அரசியலுக்கு புதிதல்ல என்றும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். பிரித்தானிய கிழக்கிந்திய நிறுவனம் அதனோடு கூட்டு வைத்தான். அந்த ஆங்கிலேய நிறுவனம் ஆண்டொன்றுக்கு 4 லட்சம் ரூபாய் வரியை கேட்டது. வேலுத்தம்பி மிரண்டு போனான். தானிய வரி கேட்டீர்கள், தாராளமாய் கொடுத்தோம். விளை நிலத்திற்கு வரி போட்டீர்கள், வசூலித்து கொட்டினோம். ஆங்கிலேயர்களுக்கு ஆண்டொன்றுக்கு 4 லட்சம் வரி முடியாது என்று மன்னனிடம் மல்லு கட்டினான். மக்களிடையே புரட்சி தீயை விதைத்தான். உத்தரகிரியில் இளைஞர்களை வரவழைத்து குளத்தில் சுற்றி கொண்டிருந்த அந்த வீணர்களை, விளையாட்டு பசங்களை ஆயுத பயிற்சி கொடுத்து போராளிகளாக உருமாற்றினான். தானிய வரியை ரத்து செய்தார் அந்த மன்னர். ஆனால் பிரித்தானிய கிழக்கிந்திய நிறுவனம் ஒரு கோமானை களமிறக்கியது. அவன் பெயர் மெக்காலே. 4 லட்சம் வரியை கட்டாமல் விட்டாயே, அந்த வரிக்கு வட்டி போட்டு 8 லட்சம் வரி கட்ட வேண்டும் என்று கட்டளையிட்டான் மெக்காலே. வேலுத்தம்பிக்கு கட்டளையா? கொச்சியிலே குடிலமைத்து துயில் கொண்டிருந்தான் மெக்காலே. அந்த பின்னிரவு கனவிலே இங்கிலாந்து மதுபான விடுதியின் மங்கையர்கள் ஆடிக்கொண்டிருக்கலாம். ஆனால் நிஜத்திலே வீரியமிக்க வீரர்கள் 4000 பேரை சேர்த்து கொண்டு கொச்சி குடிலை முற்றுகையிடுகிறான் வீரன் வேலுத்தம்பி. அவன் உரக்க குரல் எடுத்து கர்ஜிக்கும் போது அவனுடைய குரல் ஒளி குதிரை குளம்படி சத்தம் போல அவனுக்கு கேட்டிருக்க வேண்டும். பயந்து போன மெக்காலை கடிப்பறைக்குள் ஒளிந்து கொண்டு கடிவை போல வெளியேறி உயிர் காத்து கொண்டான். நண்பர்களே, வேலுத்தம்பியை வீரத்தால் கொல்ல முடியவில்லை, களத்தில் நின்று கொல்ல முடியவில்லை. மைசூரில் இருந்து கர்னல் லோகரை வர வைக்கிறார்கள். தனி மனிதனை பிடிக்க தனி படை அமைக்கப்படுகிறது. அவன் வீரத்தை யாராலும் அசைக்க முடியவில்லை. உத்தரகிரி கோட்டையை கைப்பற்றினார்கள். ஆனால் வேலுத்தம்பியின் நிழலை கூட அவர்களால் நெருங்க முடியவில்லை. துரோகத்துக்கு அநியாயமாய் பலியாகிறான் வேலுத்தம்பி. மண்ணடியிலே பகவதி அம்மன் ஆலயத்திலே தன்னோடு பிறந்தவனாய் கருதாது தனக்கு பிறந்தவனாய் கருதும் தன் தம்பியோடு தன்னந்தனியனாய் அடைக்கலம் இருந்த அந்த வேலுத்தம்பியை சுற்றி சூழ்ச்சிக்காரர்கள் சூழ்ந்து நிற்கிறார்கள். மரணம் எதிரி கையால் வரக்கூடாது. வாடா தம்பி என்று தம்பியை அழைத்து கொல்லடா என்னை என்று நிற்கிறான். என் கடவுளை நான் கொள்வதா? தம்பி பதைக்கிறான். ஒரு நொடி யோசிக்கவில்லை தோழர்களே, போர்வாளை உருவுகிறான். ஜப்பானிய சாமுராய் வீரர்கள் கொண்ட கொள்கைக்கு தோல்வி நேர்ந்தால் தங்களை தாங்களே குத்தி கொண்டு சாவதை போல தனக்கு கொலையை, தனக்கு மரணத்தை பரிசளித்துக் கொண்டான். செத்தான் என்ற வார்த்தை தவறு. செத்தான் என்ற வார்த்தை தவறு. காலம் முழுவதும் கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடிக்கொண்டிருக்கிற மரணம் என்ற தேவதையின் இடது கையை பிடித்து இழுத்து அணைத்து இதழில் முத்தமிட்டான் எங்கள் வீரன் வேலுத்தம்பி. இந்த ஊடகத்தின் வழியே எங்களை உற்று நோக்குகிற உலக தமிழர்களே, தயவு செய்து ஒரு வேண்டுகோள், விண்ணப்பம் உங்களிடத்தில். உங்களுடைய நேரத்தை செலவழித்து எங்கள் பேச்சு பயணத்தில் எங்களோடு வாருங்கள். தமிழர்களை குறித்து, நம்மை குறித்து உலகம் உணர்வதற்கு முன்னால் நம்மை குறித்து நாம் உணர வேண்டும். நம் வரலாற்றை நாம் அறிந்திருக்க வேண்டும். எல்லாமே நல்ல ஆரம்பமாக இருக்கு. ரொம்ப அருமையாக பேசியிருக்கு. மனம் திருப்தியாக இருக்கு. 2013 வேலுத்தம்பியினுடைய சேவை இன்றியமையாததாக இருக்கிறது என்பதை அழகாக சுட்டிக்காட்டினீர்கள். இந்த நூற்றாண்டிலேயும் ஒரு வேலுத்தம்பி தோன்றுவான். தொடக்கம் ஒரு நல்ல முழக்கம். வேலுத்தம்பி என்ற இந்த தம்பி என்று உச்சரிக்கிற போதே உலகத்தில் இருக்கிற அத்தனை தமிழர்களுக்கும் உள்ளுணர்வின் ஊற்று பெருகி வருவதைப் போல உங்கள் சொற்கள் ஒன்றோடு ஒன்று கைகோர்த்து நின்றன. உங்களுடைய இதயம் உச்சரித்தது போலவே உங்களுடைய கண்களும் உச்சரித்ததை நாங்கள் அங்கே பார்த்தோம். வாழ்த்துக்கள். அடுத்து இந்த மேடையில் ஒலிக்கவிருக்கும் குரல் ராம கபிலா.
இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்வது பற்றி உங்களுடைய அபிப்பிராயம்? தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு விதைகளை விருட்சமாக்கும் ஒரு நல்ல நிகழ்ச்சியாக நான் பார்க்கிறேன். இதில் பங்கேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரம் வத்தலக்குண்டு எனும் சிற்றூர் ஓரம் ஒரு தாயின் கருப்பை ஒன்று நெருப்பை சுமந்து நின்றது. அக்கினி குஞ்சாய் அக்கருப்பைக்குள் இருந்த நெருப்புத்தான் சுப்பிரமணிய சிவம் எனும் சுந்தர வடிவம் கொண்டது. அந்த தழலை நேரில் பார்க்கும் வாய்ப்பில்லை எனக்கு. நிழலை பார்த்த நினைவில் சொல்கிறேன். கரு என அடர்ந்திருக்கும் கற்றை தாடி, எடுத்து நிறுத்திய ஒற்றை தீக்குச்சியாய் மூக்கு, அதன் உச்சியில் இருக்கும் தலைப்பாகையாய் நெற்றியில் சுடரும் வட்ட பொட்டு, வேலேந்திய விழிகள் கோலேந்திய கைகள், இப்படியோர் எரிமலை எழுந்தது. அது கக்கிய கனலில் ஆங்கில அரசு அரண்டு போனது. இறை பக்தி அவருக்கு இயல்பிலேயே அமைந்திருந்தது. ஆண்டவனை தொழுவது அல்ல ஆன்மீகம், மனிதனை ஆண்டவனாக தொழுவதே ஆன்மீகம் என்ற அடிப்படை கருத்தை ஆழமாக உணர்ந்திருந்தார் நம் சிவம். வங்கக் கடலில் கப்பல் ஓட்டிய சிங்கத்தமிழன் சிதம்பரத்திற்கு சிவம் நண்பரானார். இருவரும் இணைந்து முழங்கிய முழக்கத்தில் ஒவ்வொரு இந்தியனின் ரத்தத்திலும் சுதந்திர வேட்கை சுருக்கென்று ஏறியது. சொல் யுத்தம் செய்து வந்த பாரதியும் மல்யுத்தம் பயின்ற சிவாவிற்கு நண்பரானார். பாரதி சிதம்பரம் போர்வாள் இரண்டின் நடுநாயகமாய் சிவா எனும் ஈட்டி. பயந்து போன வெள்ளையரசு அவரை பதுக்கி வைத்தது சிறையில். சிறை எனும் கரையான் மெல்ல மெல்ல அரிக்கத் தொடங்கியது அவரது உடம்பை. பேச்சு நோய் அவரது உடலை தின்ற போதும் பாரத தாய்க்கு கோவில் எழுப்புவதில் அவர் தீவிரமாயிருந்தார். பாப்பாரப்பட்டியில் பாரத மாதா கோவில் என்பது புனிதமானது, புதுமையானது, மிக புரட்சியானதும் கூட. காரணம், சாதி வேறுபாடுகளை மறந்து மத மொழி எல்லைகளை கடந்து நாம் எல்லோரும் இந்தியர் என்ற ஒற்றுமை உணர்வை உணர்த்தும் உன்னத நோக்கம் அதில் கலந்திருந்தது. ஆனால் பாப்பாரப்பட்டியில் பாரத மாதா கோவில் இன்று வரை கேப்பாரற்று கிடக்கிறது. ஒரு நாள் நிச்சயம் விடியல் புலரும், சுதந்திர பூக்கள் அடர்ந்து மலரும். பாரத மாதா கோவிலின் வாசலில் பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வழியும். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். மெல்லிய வீணையை மீட்டியதைப் போல், நல்ல நாதஸ்வரத்தை வாசித்ததைப் போல சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள். இந்த நாட்டை மிக கொடுமையான நோய் ஆட்கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து தன் நோயை பொருட்படுத்தாது அந்த நோயை நீக்க வேண்டும் என்று பாடுபட்ட அவருக்கு உங்களுடைய சொல் மிகச்சிறந்த ஒரு ஆரம். அவர் புகழ் வாழும், நீங்களும் உயர்க. ஒரு இடத்துல திக்கிட்ட கூடாது. ஏன்னா உன்னை எப்பவுமே நான் சரி பண்ணா தான் நீ தொடர்ந்து பேச வேண்டியிருக்குல்ல, அப்படி வந்துடும். இது எங்கே சிக்கலாகுது? உள்ளத்துள்ளது கவிதை, உணர்ச்சி உருவெடுப்பது கவிதைன்ற மாதிரி உள்ளத்துக்குள்ளே வச்சுருந்தேன்னா வந்துடும். சரியா குட்டி? நல்லார் நல்லார். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைவோம். இது ஆச்சி தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு, பவர்ட் பை கற்பக விநாயகா எஜுகேஷனல் குரூப். தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆச்சி தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு, பவர்ட் பை கற்பக விநாயகா எஜுகேஷனல் குரூப். இரண்டு பேச்சாளர்கள் இனிமையாக தங்களுடைய கருத்துக்களை ரொம்ப அருமையாக பதிவு செய்துட்டு போனாங்க. அடுத்து மூன்றாவதாக திரு இளஞ்செழியன். இன்னைக்கு நம்முடைய தலைப்புல நீங்க எந்த வீரரை பத்தி பேச போறீங்க? கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரம் பிள்ளையின் வீர வாழ்க்கை. வாழ்த்துக்கள். அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். 19ஆம் நூற்றாண்டின் தொடக்க காலம். இந்திய தேசமே ஆங்கிலேயரிடத்தில் அடிமைப்பட்டிருந்த நேரம். நெல்லை சீமையில் ஒரு நீதிமன்றத்தில் வெள்ளைத்துறை ஒருவனால் வாசிக்கப்படுகிறது அந்த கொடுமையான தீர்ப்பு. இந்த மனிதனுக்கு 40 ஆண்டு காலம் தீவாந்திர தண்டனை அளிக்கிறேன். இந்த மனிதனுடைய எலும்பு கூடும் ஆங்கிலேயருக்கு எதிராய் போராடும் என்று முடிகிறது அந்த தீர்ப்பின் வாசகம். இப்படி ஆங்கில அரசாங்கமே ஒரு தனி மனிதனுக்கு பயந்ததென்றால் அந்த மாபெரும் பெருமைக்கு சொந்தக்காரன் தான் கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரம் பிள்ளை.
ராமகிருஷ்ண மடத்தினுடைய தலைவரை பார்க்க பொழுது அவருடைய வாழ்க்கை வரலாறு திசை திரும்புகிறது. ஆன்மீக தேடலிலே இருந்த அவருடைய வாழ்க்கை அரசியல் பாதைக்கு மாற்றம் பெறுகிறது. தூத்துக்குடியில் சுப்பிரமணிய சிவாவோடு இணைந்து சுதேசி இயக்கத்தை பலமாய் கட்டமைக்கிறார் வ.உ. சிதம்பரம் பிள்ளை. சுதேசி பண்டகசாலை, ஜனசங்கம் என சுதேசி இயக்கம் வலுப்பெறுகிறது. இது போதாது, சிந்திக்கிறார் வ.உ.சி. அரசியல் களத்தில் ஆங்கிலேயரை எதிர்த்தது போல பொருளாதார களத்திலும் எதிர்க்க வேண்டும் என்று முடிவு செய்கிறார். பிறக்கிறது சுதேசி நாவாய் சங்கம். சொன்னதோடு மட்டுமல்லாமல் கப்பல்கள் வாங்க பம்பாய் புறப்படுகிறார். 2 கப்பல்களோடு தூத்துக்குடி துறைமுகத்தில் இறங்குகிறார். அந்த கப்பலோட்டிய தமிழன். இந்திய வரலாற்றிலேயே நம்முடைய தொழிலாளர் போராட்டம் இந்த நிமிடத்தில் அந்த காலத்தில் தான் அரங்கேறுகிறது. அப்படிப்பட்ட போராட்டம் நிகழ்ந்தது வ.உ.சியின் கைதை எதிர்த்துத்தான். தூத்துக்குடி தொழிற்சாலையில் இருக்கிற தொழிலாளர்களை எல்லாம் ஒன்றிணைத்து ஒரு வேலை நிறுத்தம் செய்து அறப்போராட்டம் செய்து அந்த வெள்ளை முதலாளிகளை எதிர்த்து வெற்றி பெறுகிறார் வ.உ. சிதம்பரம். இப்படி எண்ணற்ற போராட்டங்களின் காரணமாக வெள்ளை அரசாங்கம் தமிழகத்தின் கம்பீரத்தை கம்பி சிறைகளுக்குள் அடைத்து வேடிக்கை பார்த்தது. கொதித்து எழுந்தது தமிழினம். 40 ஆண்டு கால தண்டனை அவருக்கு 4.5 ஆண்டுகளாக குறைக்கப்படுகிறது. தமிழக மக்கள் கண்ணீரோடு அவரை சிறைக்கு வழி அனுப்பி வைக்கிறார்கள். 4.5 ஆண்டு கால சிறை. கோவை மத்திய சிறையில் சணல் கயிறு திரித்த இயந்திரத்தை இழுத்தும் செக்கை இழுத்தும் வாடி வதைபட்டு போகிறார் வ.உ. சிதம்பரம் பிள்ளை. மத்திய சிறையில் அந்த செக்கை பார்க்கிற பொழுதெல்லாம் அந்த செக்கை இழுத்த அந்த மனிதனுடைய வேதனைகளை நினைத்து நெஞ்சம் பதறிப்போகும். எல்லாம் முடிகிறது. விடுதலை ஆகிறார் வ.உ. சிதம்பரம். எந்த தேசத்து மக்களுக்காக தன்னுடைய சொத்து சுகத்தை எல்லாம் இழந்தாரோ அந்த தேசத்து மக்கள் அவர் விடுதலை ஆகிற பொழுது அவரை வரவேற்க வரவில்லை, மறந்து போனார்கள். அவரோடு குடும்பத்தோடு 4 நண்பர்கள் மட்டுமே அவரை வரவேற்க சொல்கிறார்கள். சென்னையில் கழிகிறது அவருடைய வாழ்க்கை. வறுமையிலே வாடி போகிறது. லண்டன் மாநகரத்து மாபெரும் மனிதர்களை எல்லாம் மண்ணை கவ்வ வைத்த அந்த மாமனிதனால் தன்னுடைய மளிகை கடையை திறம்பட நடத்த முடியவில்லை. விடுதலை போரை நிகழ்த்திய அந்த மாமனிதனால் தன்னுடைய மண்ணெண்ணெய் கடையை நிர்வகிக்க முடியவில்லை. வறுமையில் வாடுகிறார் வ.உ.சி. அதோடு நோய்வாயும் பட்டு போகிறார். தன்னுடைய மரணிக்கிற காலம் வருகிறது. அதை தெரிந்து கொண்ட வ.உ.சி. தான் மரணிக்கிற பொழுது தமிழ் கவிதைகளை கேட்டுக்கொண்டே இறக்க வேண்டும் என்கிறார். அப்படியே இறந்தும் போகிறார். அப்படி அவர் தேவாரத்தையோ திருவாசகத்தையோ கேட்டுக்கொண்டு இறக்கவில்லை. தன்னுடைய நண்பன் எழுதிய என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் என்ற பாடலை கேட்டுக்கொண்டே இறந்து போகிறார் வ.உ. சிதம்பரம் பிள்ளை. வ.உ. சிதம்பரம் பிள்ளை. நன்றி, வணக்கம். ரொம்ப சிறப்பாக பேசுனீங்க இளஞ்செழியன். இடையில பேசும்போது எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. இந்திய சுதந்திர வரலாற்றில் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா இந்திய தொலைக்காட்சி வரலாற்றுன்னு ஏதோ சொன்ன மாதிரி இருந்தது. இந்திய தொலைக்காட்சி வரலாற்றில் முதன்முறையாக நினைச்சது. மண்ணெண்ணெய் கடையும் அந்த மளிகை கடையும் காப்பாற்ற முடியவில்லை என்று சொன்னீர்கள் ஒளி, அதற்கு முன்பு நடந்த காரணத்தை நீங்கள் சொல்லவில்லை. வெள்ளையனை எதிர்த்ததனால் அவர் வக்கீல் தொழிலுக்கான அந்த பட்டம் பறிக்கப்பட்டது வெள்ளையனால். முறையாக வெள்ளையனை எதிர்த்தவர் அவன் கடல் வழியாக வந்தான், நம்ம கடல் வழியாகவே எதிர்ப்போன்னாரு. அவங்க நம்ம ஆட்களை நம்பி கப்பல் வாங்கினார்ல, அங்கே தான் அவர் முடிந்தார். நல்லா இருந்து செத்து போகிற போதும் என் பாரதியோடு செத்து போவேன் என்று சிந்தித்தவன் வ.உ.சி. அந்த பாரதியினுடைய நினைவுகளை பகிர்ந்து கொண்ட தம்பி இளஞ்செழியனுக்கு வாழ்த்துக்கள். இளஞ்செழியன் அவர்களை அடுத்து முனீஷ் பவித்ரா. சுதந்திரத்தில் தமிழகம், இதுல நம்ம எந்த வீரர் பத்தி பேச போறீங்க? முதல் பெண் தளபதியான கேப்டன் லட்சுமியை பத்தி பேச போறேன். அருமை, வாழ்த்துக்கள். சொல்லின் செல்வி, செயலில் நெருப்பு, வீரத்தின் பிறப்பிடம், விவேகத்தின் மூச்சு. இந்திய விடுதலை போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் வேளையில் இந்திய சுதந்திர லீக்கின் சிங்கப்பூர் கிளையில் தலைவராக இருந்த எல்லப்பாவை சந்தித்து சொல்கிறார், இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக முக்கிய பொறுப்பேற்க நான் தயாராக உள்ளேன் என்றார். இதை கேட்டதும் இந்த செய்தியை உடனடியாக நேதாஜிக்கு சொல்கிறார்கள். கேப்டன் லட்சுமி அவர்கள் பங்களாதேச போரிலும் பிரிட்டானியா ஜப்பானிய போரிலும் நாங்கள் இந்த நாட்டிற்காக வந்து போராடுகிறோம் என்று போராடிய இளைஞர்கள், போராடிய வீரர்கள் அந்த போர்க்களத்தில் கீழே மாண்டு கிடந்த போது அவர்களுக்கு மருத்துவ உதவி கொடுத்தார். காயம்பட்டவர்களுக்கு மருத்துவ உதவி கொடுத்தார். அது மட்டுமல்லாது, இங்கிருக்கும் என் தமிழ் உள்ளங்கள்
தமிழ் உணர்வு உள்ள என் உள்ளங்களுக்கு உரிமைகளே இல்லை. அதை விடுத்து எதற்கு உலக அழகி போட்டி நடத்த வேண்டும் என்பதற்கு எதிராக குரல் கொடுத்த ஒரே பெண் தலைவர் கேப்டன் லக்ஷ்மி அவர்கள்தான். கண் கடைசியாய் காணும் வரை, கை கடைசியாய் ஓயும் வரை, மூளை கடைசியாய் சிந்திக்கும் வரை நான் இந்த நாட்டிற்காகவே வாழ்வேன் 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 என்று வாழ்ந்து சென்ற ஒரு முதல் பெண் தளபதி கேப்டன் லட்சுமி அவர்கள்தான். நன்றி. தமிழ்நாட்டில் பெண் பேச்சாளர்கள் குறைவு. வருங்காலத்தில் சிறந்த பெண் பேச்சாளர்களில் ஒருவர் வருவார் என்பதற்கு ஒரு அடையாளமாக பவித்ரா திகழ்கிறார். கேப்டன் லட்சுமி அவர்களுடைய சேவையை நாம் மறுக்க இயலாது. அதே மாதிரி நம்முடைய சகோதரி முனிஷ் பவித்ரா அவர்களுடைய பேச்சையும் நாம் மறக்க இயலாது. வாழ்த்துக்கள். மகாத்மா காந்திக்கே விடுதலை போராட்டத்தில் ஈடுபாடு ஏற்படுத்தியது தமிழச்சி தான், தில்லையாடி வெள்ளியம்மை தான். அவரே சொல்கிறாரு, தமிழர்கள் தான் என்னோடு அதிகம் இருந்தார்கள் இந்த விடுதலை போராட்டத்தில். அதனால் எதுலேயுமே நம்மால் முந்தி இருந்துட்டு அப்புறம் பிந்தி போயிடுறோம். அதுதான் எனக்கு என்னன்னே தெரியல. ரொம்ப நாளாக அது நடக்குது. அதாவது முந்தி இருக்கிறது அவன் செயல், அவன் பிந்தி போவது பிறர் செயல். அதில் இன்னொரு பிந்த வைப்பதில் தான் நான் சொல்கிறேன் அண்ணனுக்கு. அதுவும் நம்மவன் தான். அதுக்கு தான் நான் அதை வேறு மாதிரி சொன்னேன். ஏன்னா இவன் பூரா வடக்க இருந்தான் நம்மாள், இவன் தான் எழுதினவன் பூரா. இவன் ஏன் எழுதலை? சிதம்பரத்தை ஏன் எழுதலை? சுப்பிரமணிய சிவாவை ஏன் எழுதலை? வீரன் வேலு தம்பியை ஏன் எழுதலை? தில்லையாடி வள்ளியம்மையை காந்தி திரும்ப திரும்ப சொல்கிறார். தமிழ்நாட்டில் 2 இளைஞர்கள் சொல்கிறார், அந்த 2 இளைஞர்கள் தான் எனக்கு உத்தியோகமாக இருந்தான், அவன் தான் என் கூட இருந்தாங்கிறார் காந்தி. அது மட்டும் இல்லை, காந்தி இன்னொரு செய்தி சொல்லார் பாருங்கள் தமிழுக்கு சிறப்பாக. வட மாநிலத்தில் இருக்கிறவர்கள் அத்தனை பேரும் தமிழை பயின்று விட்டார்கள் என்றால் இந்தியாவின் ஒருமைப்பாடு ஒரு நாளும் சீர்குலையாது அப்படின்னு சொல்றார். சரி, ரொம்ப அருமையாக பேசினேன், கொஞ்சம் திக்குனேன். இந்தியாவே திக்கிட்டு தான் இருக்கு. அதனால் முனிஷ் பவித்ராவை திக்கலாம்ங்கிறாங்க ஐயா. தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இன்முகத்தோடு வரவேற்கிறோம். இது ஆட்சி தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு, பவர்ட் பை கற்பக விநாயகா எஜுகேஷனல் குரூப். இந்த மேடையை அடுத்ததாக அலங்கரிக்க வரும் திரு கல்யாண சுந்தரம். இப்போ நம்மளுடைய தலைப்புல எந்த வீரரை பத்தி பேச போறேன்? வீரவாஞ்சி குறித்து பேச போறேன். 1911ஆம் ஆண்டு 20ஆம் நூற்றாண்டில் துவக்கெடுத்து புரட்சி செய்ய முடியும் என்கிற தொடக்கத்தை கொடுத்தவனும் தமிழன் தான். அவன் வீர வாஞ்சிநாதன் தான். வாஞ்சிநாதன் ஆஸ்துரையை சுட்டு கொன்றான். ஏன் கொன்றான்? வஉசியும் சுப்பிரமணிய சிவாவையும் கொண்டு போய் கொடுஞ்சிறையிலே தள்ளுவதற்கான அந்த கையெழுத்து போட்டு அவர்கள் பற்றிய குறிப்புகளை கொண்டு போய் கொடுத்த கொடியவன் ஆஸ்தான். விஞ்சென்றை கலெக்டர், ஆனால் ஆஸ்தான் துணை கலெக்டர். உங்களுக்கு தெரியுமா? இதை செய்து இதனால் மக்கள் போராடிய போது இந்திய மக்களை தன் வீரர்களை அனுப்பி துவக்கை கையிலே கொடுத்து 4 பேரை சுட்டி வீழ்த்தினானாஸ். அதற்காக பதவி உயர்வு பெற்றான், மாவட்ட கலெக்டராய் போயிட்டான். அப்ப நெட்டை மரங்கள் என்று நின்று பெட்டை புலம்பலாமா? அப்போ சுதேசி கப்பல் கம்பெனியை மூடுவதற்கு காரணமாயிருந்தவனை, வஉசியையும் சிவாவையும் சிறையிலே கொண்டு போய் சேர்த்தவனை, அதற்காக கொதித்தெழுந்து போராடிய இந்திய மக்களை சுட்டுக் கொன்ற கொடியவனை, இத்தனையும் தாண்டி என் மண், நான் வாழ்ந்தவன், நான் பிறந்தவன், இது என் பூமி, என் பூமியிலே எனக்கான அதிகாரத்தை, எனக்கான வாழ்வுரிமையை பறிக்க நினைத்த கொடியவனை கொன்றழிப்பதை தவிர வேறு வழியில்லை என்கிற முடிவுக்கு வந்தான் வாஞ்சிநாதன். அந்த முடிவிலே எந்த சந்தேகமும் இல்லை. அவன் ஒரு நாளும் எதற்காகவும் யாருக்காகவும் மண்டியிடவில்லை. மரணித்து போவோம் என்று தெரியும். அவ்வளவு சாதாரணமா எடுத்திருக்கிறான். அவனை பார்த்து பயங்கரவாதி என்று, மனநோயாளி என்று சொல்பவர்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், இல்லை. அவன் பயங்கரவாதியாக இருந்திருந்தால் ஆசை சுட்ட பிறகு அவனுடைய துவக்கிலே குண்டு மீதி இருந்திருக்கிறது. ஆசினுடைய மனைவி பக்கத்திலேயே அமர்ந்திருந்திருக்கிறாள். சுட்டிருக்க முடியும். ஓடினான், ஓடி போய் கழிவறைக்குள்ளே புகுந்தான். அவனை துரத்தினார்கள். உங்களுக்கு தெரியுமா? துரத்திய எவன் கையிலும் துவக்கு கிடையாது. அவன் நெற்றி போட்டுக்கு அவன் வாய்க்குள்ளே வைத்த துவக்கை இவனை நோக்கி நீட்டியிருந்தால், பொதுமக்களை நோக்கி நீட்டியிருந்தால் ஒரு பயல் நின்றிருக்க மாட்டான். ஆனால் பொதுமக்களை சுட்டு வீழ்த்துவது புரட்சியாளர்களின் கடமை அல்ல என்பதை உணர்ந்தவன் வாஞ்சிநாதன். அதனால் தன்னைத்தானே சுட்டான். அவன் பேரே சங்கரன் தான்.
நாட்டின் மேல் கொண்ட வாஞ்சையால் வாஞ்சிநாதனானா. அப்பேற்பட்ட பெருமகன். அவனை பார்த்து பல விமர்சனங்கள் வைக்கப்படுவதுண்டு. சாதிய ரீதியாக நின்றான். இல்லை, அவனுடைய கடைசி காலகட்டத்தில் அவனுடைய பையிலே இருந்து எடுக்கப்பட்ட கடிதத்தில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறான். ராமனும் கிருஷ்ணனும் ஆண்ட இந்த பூமி எங்கள் புனித பூமி. அவன் சனாதன தர்மத்திலே நம்பிக்கை கொண்டிருந்தான். அந்த சனாதன தர்மத்தை காக்க வேண்டியது நமது கடமை. அவர்கள் ஆண்ட பூமியிலே மிலேச்சனாகிய ஜார்ஜ் வந்து பொறுப்பேற்றுக் கொள்வதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். தீர்வு, ஒவ்வொரு இளைஞனும் கரங்களிலே துவக்க ஏந்த வேண்டும். ஒவ்வொரு இந்திய இளைஞனும் ஆங்கிலேயர்களில் ஒவ்வொருவனையாக சுட்டு வீழ்த்துங்கள், இந்த நாடு சுத்தமாகும் என்று பேசியவன். அவன் கண்டுபிடித்தது ஒரு தத்துவம். பேசினான். அதற்காக நான் முதல் பலிகடா ஆகிறேன் என்று சொல்லித்தான் அவன் சுட்டான். செத்தான், தன்னைத்தானே சுட்டான், சரித்திரத்தின் ஏடுகளில் சாகாவரம் பெற்றான். அதுதான் உண்மை. எனவே சாதி ரீதியாக அவரை எந்த விமர்சனத்திற்கு உட்படுத்தினாலும் நான் ஒற்றை வரியிலே சொல்லி முடிக்க முடியும். பாரதியின் வரியே துணைக்கு நான் அழைக்கிறேன். 1000 உண்டிங்கு சாதி, அது எங்க பிரச்சனை? 1000 உண்டிங்கு சாதி எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி. ஆசை கொண்டது சரிதான். வாஞ்சிநாதன் எத்தனை காலம் குப்பை கூலங்கள் சருகு சண்டுகள் மூடி மறைப்பினும் லட்சிய தலைவனாய், இந்திய இளைஞர்களின் நெஞ்சில் நாடி நரம்பில் ஜீவரத்தமாய் சிலிர்த்து பாய்கிற லட்சிய தலைவனாய் நிலை பெற்றிருக்கிற வாஞ்சிநாதனின் நினைவுகளுக்கு ஒரு காலம் மரணமில்லை. காலம் அவனை ஒன்றும் செய்யாது. அவன் காலத்தை வெல்வான், வென்றிருக்கிறான். வணக்கம். ஒரு பீரங்கி மெதுவாக பேசியதைப் போல பேசினார். அப்புறம் இன்னொன்று எனக்கு வியப்பாக இருந்தது. எல்லாரும் கழிவை வெளியேற்றுவதற்காகத்தான் கழிவறைக்கு போவார்கள். ஆனால் உலகத்திலிருந்து ஒரு கழிவை வெளியேற்றிவிட்டு ஒருவன் கழிவறைக்கு போயிருக்கிறான். விடுதலை போராட்டத்தில் பங்கேற்ற வீரர்களை போற்ற வேண்டிய இயக்கம் ஆட்சியில் இருக்கிற பொழுது வாஞ்சிநாதன் மனைவிக்கு அந்த ஊக்கத்தொகை அந்த அம்மா காப்பாற்றுறதுக்கு தொகை தரல. அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சர் ஆனதற்கு பிறகுதான் வாஞ்சிநாதன் மனைவிக்கென்று ஒரு தொகையை அவர்தான் அறிவித்தார், அவர்தான் தந்தார். இன்னும் ரொம்ப பிடிச்சது உங்கள்கிட்ட உங்கள் கம்பீரம், உங்கள் சொல்லாற்றல், உங்கள் பேச்சு. நிறைய படிங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த பேச்சாளரை அன்போடு அழைக்கிறோம். பௌசியா பானு. எந்த வீரரை பத்தி பேச வந்திருக்கீங்க? தீரன் சின்னமலை. மலைடா, சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் இடையில இருக்க சின்ன மலைடா. நான் மலைடா என்று அந்த ஹைதர் அலியின் சிப்பந்திகள் பண வசூல் செய்த மூட்டைகளை பிடுங்கிக் கொண்டு அவர்களை மலைக்க வைத்தானே தீரன் சின்னமலை. அவனுடைய பிறப்பு பூமி சிலிர்த்திட, பெரும் புயல் அடித்திட, கிழக்குவான் சிவந்திட, கொங்குமன் சிலிர்த்திட, குவளையம் விழித்திட துப்பாக்கியின் வயிற்றில் பீரங்கியாயிருந்தது. அந்த அக்கினி குஞ்சு யுக யுகங்களுக்கு சூடேற்றும் தன்னுடைய சக்தியை, நெருப்பை சுமந்து வளர்ந்தது. வில்பயிற்சி, வாழ்பயிற்சி, எல்லா பயிற்சிகளும் பெற்று விளங்கியவன் கிழக்கிந்திய நிறுவனத்திற்கு மட்டும் தடைக்கல்லாக மாறிவிட்டான். அதனால்தான் அந்த ஆங்கிலேய அரசு அவனுடைய தலைக்கு குறிவைத்தது. கேரளமும் சேலமும் இடையில் சேராவண்ணம் கொங்கு நாடு இருக்கிறது. அந்த கொங்கு நாட்டின் தலைவனாய் இந்த சின்னமலை இருந்ததுதான் அவர்களுக்கு பெரிய வினையாய் இருந்தது. பயத்தாலும் நயத்தாலும் பணிய வைப்பதுதானே இந்த வெள்ளையர்களின் பண்பு. சூது தூது என்ற பெயரில் வந்தது. தூதுவனாய் வந்தவன் சொன்னான், நாங்கள் மைசூரை வென்றோம், மன்னனை கொன்றோம், சேலம் இன்று எங்கள் காலடியில் கிடக்கிறது, சங்ககிரி இன்று எங்கள் கிரியாய் இருக்கிறது, இடையில் உன் கொங்கு நாடு மட்டும் சின்ன சமுத்திர தீவாக இருந்து சமாளிக்குமா? வேண்டாம், விட்டுவிடு. இருந்தாலும் உன்னுடைய வீரத்திற்காய் நாங்கள் சிறு பரிசு தருகிறோம், பெற்றுக்கொள். கப்பம் மட்டும் கட்டிவிட்டு பெருநிலத்தை நீ ஆளு என்றான் அந்த வஞ்சக தூதுவன். நரம்புகள் புடைத்தன சின்னமலைக்கு. சொன்னான், பிள்ளை இல்லாத வீட்டுக்கு வெள்ளையர்கள் வாரிசென விபரீத கோட்பாட்டை உருவாக்கிய வஞ்சகர்களின் தூதுவனே, எங்களிடம் படைபலம் இருக்கிறது. பிழைக்க இடம் கொடுத்தோம், நீங்கள் படுக்க பாய் விரித்துக் கொண்டீர். நாங்கள் பசிக்கு சோறு கொடுத்தோம், நீங்கள் எங்கள் வீட்டு சாவியை வாங்கிக் கொண்டீர். எங்களிடம் பலம் இருக்கிறது, வேண்டுமானால் மோதி பார்க்கலாம், வா என்று அனுப்பி வைத்தான். தூதுவன் செய்தியில் உறைந்து போனான் அந்த கர்னல் மேக்ஸ்வெல். 1801
காவிரி நதிக்கரையில் போர் நடக்கிறது. கொங்கு புலிகள் அந்த வெள்ளையர்களை ஓட ஓட விரட்டி அடுக்கின்றன. 1802 ஓடாநிலை போர் நடக்கின்றது. அதே கர்னல் மேக்ஸ்வெல்லின் தலையை தடிவரிசை முறையை பின்பற்றி தலையை கொய்கிறான் சின்னமலை. 1804 அரச்சலூர் போரில் வெற்றி. காலாட்படையில் வெற்றி பெற முடியவில்லை. குதிரைப்படையை அனுப்பினார்கள். தீரன் சின்னமலை ஓடுகின்ற குதிரையின் முழங்காலில் சுடுகின்ற அளவிற்கு வல்லமை படைத்தவன். நிற்குமா குதிரைப்படை? காலாட்படை முடிந்தது, குதிரைப்படை முடிந்தது, வெற்றி பெற முடியவில்லை. அந்த வெள்ளைக்காரர்களால் சூது செய்தனர். நல்லப்பனின் நயவஞ்சகத்தால் தீரனுக்கு தூக்கு தண்டனை பரிசளிக்கப்பட்டது. அவன் மட்டும் நினைத்திருந்தால் 10ல் 3 பங்கை சமஸ்தானம் கொடுத்துவிட்டு சுதேச சமஸ்தானமாக 1947 வரை ஆட்சி நடத்தி இருந்திருக்கலாம். ஆனால் ஆங்கிலேயர்களின் ஆசை வார்த்தைகளுக்கு விலை போகாத அந்த தன்மான தமிழன் தூக்கு கயிற்றை முத்தமிட்டு வாங்கிக் கொண்டான். அவனை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்ததே நான் பெற்ற பெரும் பேறு. நன்றி. தங்கை, இந்த பேச்சு இருக்கக்கூடிய சுவை எந்த அளவு இருக்கிறதோ அந்த அளவுக்கு உள்ள பொருளையும் கேட்டீர்களானால் அது இரண்டும் தேனும் பாலும் சேர்ந்த ஒரு கலவையாக இருக்கும். தேனை மட்டும் நாங்கள் சுவைத்தோம், பால் சேர்க்கக்கூடிய நிலை இருந்திருந்தால் இன்னும் நன்றாக இருக்கும் என்பது என்னுடைய எண்ணம். பாலும் சேர்ந்து இருந்தது என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆமாம், ஐயா சிலம்புலியார் அவர்களை நான் மறுக்கிறேன் என்பது இதற்கு பொருள் அல்ல. சிலம்புலியார் அவர்கள் தீரன் சின்னமலையினுடைய உறவினர். தன்னுடைய உறவினரை பற்றிய பல செய்திகளை இந்த பெண் விட்டுவிட்டாரே என்று சொல்லி அவருக்கு அந்த செய்திகளெல்லாம் சேர்ந்து அணிவகுத்து வருகிற போது அவரே ஒரு தீரன் சின்னமலையை போல உணர்ச்சி புலம்பானதை நாம் பார்த்தோம். ஆகையினாலே பௌசியா பானு வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சிறப்பாகத்தான் பேசியிருக்கிறார்கள், சிறந்த கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் என் கருத்து என்னென்னா, தீரன் சின்னமலை ஐயாவுக்கு சொந்தம், பௌசியா பானு மேத்தாவுக்கு சொந்தம். நான் வேற மாதிரி. ஆனால் ஒன்று, 2 பேரையும் கெடுத்து விட்டேன்னா. ஐயா கொஞ்சம் நல்லா இருந்தாங்க, அவங்களுக்கும் ஒன்றும் இல்லடா குட்டி, நீ அருமையாக பேசுகிற, செய்திகளை கொண்டு வந்த, நீ துவக்கின விதம், நீ பேசுனதெல்லாம் ரொம்ப அருமை. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இன்ஷா அல்லாஹ். தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இன்முகத்தோடு வரவேற்கிறோம். ஆட்சி தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு, பவர்ட் பை கற்பக விநாயகா எஜுகேஷனல் குரூப். அடுத்து இந்த மேடையில் ஒலிக்கவிருக்கும் குரல் திரு விவேக் அவர்கள். வணக்கம் விவேக். வணக்கம். என்ன தலைப்பில் பேச போறீங்க? மருதுபாண்டிய சகோதரர்கள். நண்பர்களே, மருதுபாண்டிய சகோதரர்களை பற்றி எல்லோருக்கும் பெரும்பாலான கருத்துக்கள் தெரிந்திருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. பெரிய மருது புலிச்சண்டையிலே ஒரு மிகச்சிறந்த வீரன். அவன் ஆட்சியிலே இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, அவன் மீது அத்தனை ஐரோப்பியர்களுக்கும் ஒரு விதமான பயமும் அச்சமும் இருந்தது. சின்ன மருது ஒரு மிகச்சிறந்த ஆட்சியாளன். அவனுடைய அரண்மனை காவலிலே காவலாளிகள் கூட கிடையாது. காரணம் என்னவென்று தெரியுமா? எல்லா நேரத்திலும் எந்த மக்களும் தடையின்றி அவனை சந்திக்க வேண்டும் என்பதற்காக 1801ஆம் ஆண்டு ஜூன் 10ஆம் நாள் சின்ன மருதுவையும் பெரிய மருதுவையும் வஞ்சகத்தால் வீழ்த்தி திருவரங்கத்திலே கைது செய்து அடைத்து வைக்கிறார்கள். பெரிய மருது ஒரு உரையாற்றுகிறான். அன்றாடம் திருப்பள்ளி எழுச்சி காணுகிறானே அந்த ஸ்ரீரங்கநாதன், அந்த ஸ்ரீரங்கநாதனே எழுந்து விடுதலை எழுச்சி பாடுகிற அளவிற்கு ஒரு மாபெரும் வீர உரையை ஆற்றுகிறான். அந்த வீர உரையை தன்னுடைய நூலிலே A Story of the Beginning of the 19th Century மருது என்கிற நூலிலே கோர்லே என்கிற ஆங்கில எழுத்தாளர் பதிவு செய்கிறார். எப்படி தெரியுமா? இந்த யுகத்தினுடைய முதல் நூற்றாண்டில் அகஸ்டஸ் சீசர் என்கிற கூடிய ரோமாபுரி மன்னனுக்கு எதிராக கடலோனிய தலைவனான கால்கேகஸ் நிகழ்த்திய உரைக்கு சமமான உரை அந்த உரை, அதற்கு நிகரான உரை வேறு எதுவுமே இருக்க முடியாது என்று பதிவு செய்கிறார். அஞ்சாத தலைகளாக எவருக்குமே வாழ்ந்ததனால் காரணம்தான் இன்று இந்திய அரசு அவர்களுக்கு அஞ்சல் தலை வெளியிட்டு பெருமை சேர்த்திருக்கிறது. நண்பர்களே, அத்துணை பெருமை வாய்ந்த மருதுபாண்டிய சகோதரர்கள் இன்று சாதிய கலாச்சாரத்தை அடையாளப்படுத்துகிற, கேவலம் அரசியல் ஓட்டுக்காக அடையாளப்படுத்துகிற துருப்புச்சீட்டாக மாறி போய்விட்டார்களே. சாதிய கலாச்சாரத்தை அடையாளப்படுத்தி விட்டு போனார் மருது சகோதரர்கள். இந்திய வரலாற்றில் யாருமே செய்யாத ஒன்றை செய்ய வேண்டும் என்பதற்காக துணிந்தார்கள். முத்தமிழ் சங்கம் அழைத்து தமிழ் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த நாட்டிலே வீர சங்கம் என்ற ஒன்றை நிறுவி மலபார் பகுதியில் இருந்து கேரளவர்மா என்கிற வீரனோடு தொடர்பை ஏற்படுத்துகிறார்கள். ஹைதராபாத்தில் இருந்து ஹைதர் அலியோடு தொடர்பை ஏற்படுத்துகிறார்கள்.
மைசூரிலே இருந்து திப்பு சுல்தானோடு தொடர்பை ஏற்படுத்துகிறார்கள். கர்நாடகத்திலே இருந்து தாந்தாவாஜி என்கிற புரட்சியாளருடன் தொடர்பை ஏற்படுத்துகிறார்கள். ஆக தென்னிந்தியா முழுவதையும் ஒன்றிணைத்து கிழக்கிந்திய கம்பெனியை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக போர் செய்த ஒருவருடைய வாழ்க்கை இன்று அரசியல் கபடமாக நாடகம் ஆடுவதற்காக பயன்படுகிறது. இந்த நிலை மாற வேண்டும் என்றால் நண்பர்களே, மனிதர்களுக்கல்ல நாய்க்கு சிலை வைப்போம் நீ நாலாபுரமும், நன்றி கற்கட்டும் இந்த தேசம். எத்தனையோ சாதனைகளை செய்து காட்டிய மன்னர்கள் இந்த குரலை பிறந்திருக்கிறார்கள். ஆனால் சின்னமுருதுகளுக்கு நிகழ்ந்த அநியாயம் போல வேறு எங்கேயும் நிகழவில்லை. சின்னமுருது பாண்டியனுடைய வாழ்க்கை 2 மிகப்பெரிய எச்சரிக்கையை தமிழர்களுக்கு தருகிறது. என்ன தெரியுமா? எங்கே சின்னமுருதனுடைய வம்சத்திலே இருந்து இன்னொரு ஆண் கிளர்ந்து வந்தால் கிழக்கிந்திய கம்பெனியை தரைமட்டமாக்கி விடுவானோ என்பதனை அஞ்சி நடுங்கி பயந்து கிழக்கிந்திய கம்பெனி என்ன செய்கிறது தெரியுமா? மருது பாண்டிய சகோதரருடைய சொந்த பந்தத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஆண்களையும் அழைத்து வந்து திருப்பத்தூரில் தூக்கிலிடுகிறார்கள். இதை விட ஒரு மிகப்பெரிய இன அழிப்பு இருக்க முடியுமா? இதை விட மிக கேவலம் என்ன தெரியுமா? தமிழர் வீரம் கருவறுக்கப்படுவதற்கு மிக கேவலமாக தமிழனே தான் காரணமாக இருக்கிறான் எல்லா பூமியிலுமே. இதுதான் வரலாறு கண்ட உண்மை. நன்றி, வணக்கம். எல்லா விடுதலை போராட்ட வீரர்களையும் இன்றைக்கு எச்சிமுழுக்குள் அடைக்கிறார்கள். பாரதியார் உயிரோடு இருக்கிற பொழுது பாரதியாரை ஒத்துக்கொள்ளாத அவங்க கல்யாண காலத்தில் பாரதியார் படம் போடுறாங்க இல்லையா? மகாத்மா காந்தியை சந்திப்பதற்கு பாரதி சென்றபோது பாரதியை மகாத்மா காந்திக்கு அறிமுகம் செய்யாதவர் பாரதியை பிடிக்காது. நேராக போயிட்டான் காந்திகிட்ட. காந்திக்கு இவனை பார்த்து ஆச்சரியம், யாருன்னு கேட்காரு. கொஞ்சம் நாளைக்கு என் கூட்டம் இருக்கு, நீ தலைமை தாங்குதாங்கிறான் காந்தியை பார்த்து. அந்த கவிஞன் செருக்கு. காந்தி சொல்கிறார், நாளைக்கு இன்னைக்கு தேதியில் நாளைக்கு தவற மாட்டேன், நாளைக்குனா முடியாது, நான் இன்னைக்கு போய் நடத்திடுவேன். காட் பிளஸ் யூங்க யாரை? காந்தியை. அவருக்கு தெரிஞ்சிருக்கு, வடநாட்டுக்காருக்கு. அவர் சொல்கிறார் இவனை பார்த்து, இவன் ஏதோ பெரிய ஆள், இவனை பாதுகாப்பாக வச்சுருங்கார் அவர். நம்ம யாருமே பாதுகாப்பாக வைக்க மாட்டோங்கிறது அவரை கொண்ட போது தெரிஞ்சிருக்கு. அவரை கொண்டாங்களடா. சர்ச்சில் கேட்டான்ல, இத்தனை வருஷம் நாங்கள் பத்திரமா வச்சுருந்தோம்டா, ஒரு வருஷத்தை கொண்டுட்டீங்களடா நான் சர்ச்சில். அது ரொம்ப அந்த கருத்து எனக்கு ரொம்ப மன சங்கடத்தா. எல்லாத்தையும் ஜாதி கொண்டு வந்துடுறாங்க. ரொம்ப அருமை, ரொம்ப அருமை. அடுத்த வருகை தரக்கூடிய அருமை நண்பர் திரு சரவண சித்தார்த். என்ன தலைப்பில் பேச போறீங்க? பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். இந்திய சுதந்திரத்திற்கு 10 ஆண்டுகளுக்கு முன் மெட்ராஸ் மாகாணத்திற்கான சட்டமன்ற தேர்தலை அறிவிக்கிறது அப்போதைய ஆங்கிலேய அரசு. காங்கிரஸ் கட்சிக்கும் நீதி கட்சிக்கும் இடையே கடும் போட்டி நிலவுகிறது. ராமநாதபுரம் தொகுதியில் மன்னர் சேதுபதி மகாராஜாவை களமிறக்குகிறது நீதி கட்சி. மன்னரை எதிர்த்து யார் போட்டியிடுவார்கள் என்று காங்கிரஸ் கட்சி கதிகலங்கி போயிருந்தது. வேட்புமனுவை தாக்கல் செய்துவிட்டு சேதுபதி மகாராஜா அமர்ந்திருக்கிறார். அப்போது அங்கு 2 வாகனங்கள் வருகின்றன. கதவுகள் திறக்கப்படுகிறது. காமராஜரால் கைகாட்டப்பட்டு சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் இறங்கி வந்து மன்னருக்கு எதிராக நான் போட்டியிடுகிறேன் என்று வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். தேவர் அவர்களின் செல்வாக்கையும் பேச்சு வன்மையும் கண்டு அஞ்சி நடுங்கிய ஆங்கிலேயர் அரசு தென்னாட்டு திலகர் தேவரையா அவர்களுக்கு வாய்ப்பூட்டு சட்டம் போடுகிறது. அதையும் மீறி அந்த தேர்தலில் வெற்றி பெறுகிறார் தேவர் திருமகனார். தேவர் அவர்களின் சுதந்திர போராட்ட வரலாற்றில் திருப்புமுனையாக அமைந்த சம்பவம் இது. 1927ஆம் ஆண்டு சென்னையில் ஹன்சாரி அவர்கள் தலைமையில் காங்கிரஸ் மகாநாடு கூடுகிறது. அந்த மகாநாட்டில் ஆப்ப நாட்டு பிரதிநிதியாக கலந்து கொள்கிறார் தேவர் திருமகனார். அந்த மகாநாட்டில்தான் தான் வாழ்நாள் எல்லாம் கொள்கை உறுதியுடன் பின்பற்றிய தலைவனும் வங்கத்து சிங்கமுமான நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை சந்திக்கிறார். அந்த கணத்தில் இனி இத்தலைவனின் ஆற்றலையும் மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதுதான் என் பணி, இனி என் பாதை சுதந்திர போராட்ட பாதை என்று அந்த கணத்தில் முடிவு செய்கிறார் தேவர் திருமகனார். பின்பு 1939ஆம் ஆண்டு நேதாஜி அவர்கள் காங்கிரசிலிருந்து வெளியேறுகிறார். ஃபார்வர்ட் பிளாக் என்னும் கட்சியை நிறுவி தமிழகத்தின் தலைவராக பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களை அறிவிக்கிறார். தன் தலைவனை மதுரை மண்ணுக்கு அழைத்து வருகிறார் முத்துராமலிங்க தேவர். அந்த வங்கத்து சிங்கம் மதுரை மண்ணில் அதிர அதிர நடந்த பொழுது சாதி மத இனபேதம் கடந்து லட்சக்கணக்கானோர் மதுரையில் கூடியிருந்தார்கள். அந்த சம்பவம் கடைகோடி தமிழனின் நெஞ்சத்திலும் சுதந்திர தீயை கனன்று எரிய வைத்தது. அப்புறம் சுதந்திரமும் கிடைத்து விட்டது. சுதந்திரம் கிடைத்த 66 ஆண்டுகள் ஆகிவிட்டன. காந்தியடிகள், நேரு, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், சர்தார் வல்லபாய் பட்டேல், வஉசி போன்ற தேசிய தலைவர்களின் வரிசையில் வைத்து அழகு பார்க்கப்பட வேண்டியவரை நம்மில் நாற்காட்டிகளில் சுருக்கிவிட முடிந்தது கண்டிப்பாக நாம் செய்த வரலாற்று சாதனை தான் நண்பர்களே. சற்றே சிந்தித்து பாருங்கள்.
பசும்பொன் முத்துராமலிங்கத்தேவர் என்ற ஒற்றை பெயருக்கு பின்னால் இவ்வளவு பெரிய மக்கள் கூட்டம் கூடுகிறதென்றால் அந்த மக்கள் சக்தியை வைத்து கல்வி உள்ளிட்ட பிற துறைகளில் முன்னேற்றம் காணாமல் அவர் பெயரை மட்டும் சொல்லிக்கொண்டு வெறும் மீசை முறுக்கி திரிந்து கொண்டால் என்ன இன்பம் வந்துவிடும் நண்பா? வீரமற்ற விவேகம் கோழைத்தனம், விவேகமற்ற வீரம் முரட்டுத்தனம் என்ற தேவர் அவர்களின் வைர வரிகளை உங்கள் நெஞ்சில் விதைத்து விட்டு விடைபெறுகிறேன். நன்றி, நல்வணக்கம். நாம் எடுத்துக்கொண்ட எல்லா தலைப்புகளிலுமே நாம் உயிரோடு பார்த்த ஒரு தலைவரை இந்த 8 அது ஒன்றுதான். தம்பி பொங்கியது உண்மையிலே நாம் சிந்திக்க வேண்டிய செய்தி தான். தேவருடைய தேர்தல் பற்றி நீங்கள் கேள்விப்படலைன்னு நினைக்கிறேன். வேட்புமனு கூட அவர் தாக்கல் பண்ண மாட்டார். பணம் யாரோ போய் கட்டிட்டு வருவாங்க. அவர் எங்கே போய் வாக்கெல்லாம் சேகரிக்க மாட்டார். ஆனால் பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுவார். அவர் என்னமோ தாழ்த்தப்பட்டவர்கள் எதிரி போல் ஒரு பொய்யான கதையை உருவாக்குனாங்க. அவர் நிலம் பூரா தாழ்த்தப்பட்டவர்கள்ட்ட தான் இருந்தது. என்ன பண்ண சொல்லுவார், அவங்கள என்ன வேணாலும் விளைவிச்சுக்க, நீ எடுத்துக்கோ, வரி மட்டும் கட்டிக்கோ. ரொம்ப அருமையாக பேசுங்க. இளைஞர்களுக்கெல்லாம் அந்த ஜாதியை பற்றி ரொம்ப நல்லா சிந்திக்கிறீங்க. அப்போதையும் ஒரு பிள்ளை சொல்லிச்சுல, அதை எதுக்கணும்யா. ரொம்ப அருமை விவேக், நீங்கள்லாம் பேசுனது வாழ்த்துக்கள். இவ்வளவு நேரம் நமது 8 பேச்சாளர்களும் தீப்பிழம்பாய் தங்களுடைய கருத்துக்களை அழகாக முன்னிச்சுட்டு போனாங்க. ஸோ இந்த 8 பேச்சாளர்களிலிருந்து சிறந்த பேச்சாளர்கள் யார்? ஒரு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைவோம். இது ஆட்சி தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு, பவர்ட் பாய் கற்பக விநாயகா எஜுகேஷனல் குரூப். தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆட்சி தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு, பவர்ட் பாய் கற்பக விநாயகா எஜுகேஷனல் குரூப். நமது 8 போட்டியாளர்களின் மதிப்பெண்ணும் இப்போ தயாராக இருக்கு. அவர்கள் என்னென்ன மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நானும் ஐயாவும் அண்ணனும் போட்ட மதிப்பெண்கள் அனைத்தையும் கூட்டியதனை சொல்லுகிறேன். முனீஸ் பௌத்ரா 15.5 மதிப்பெண்கள், பௌசியா பானு 16 மதிப்பெண்கள், ராம கபிலா 17 மதிப்பெண்கள், இளம் செழியன் 18 மதிப்பெண்கள், ராஜ் மோகன் 22 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார், சரவண சித்தார்த் 23 மதிப்பெண்கள் எடுத்து 2ஆம் இடத்தில் இருக்கிறார், விவேக் அரை மதிப்பெண்கள் குறைந்து 22.5 மதிப்பெண்கள் பெற்று 3ஆவது இடத்தில், கல்யாண சுந்தரம் 24 மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தில் இருக்கிறார். நிலை பெற்றிருக்கிற வாஞ்சிநாதனின் நினைவுகளுக்கு ஒரு காலம் மரணமில்லை. காலம் அவனை ஒன்றும் செய்யாது, அவன் காலத்தை வெல்வான். ஆக இன்றைய நிகழ்வின் இறுதியில் கல்யாண சுந்தரம் முதலிடத்தை பிடித்திருக்கிறார் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்தார். சுதந்திரத்தில் தமிழகம் என்ற தலைப்பில் இந்த 8 பேச்சாளர்களில் மிக அருமையாக பேசி கூடுதல் மதிப்பெண்ணையும் எடுத்து இந்த வாரத்திற்கான சிறந்த பேச்சாளர் என்ற அடையாளம் பெற்ற திரு கல்யாண சுந்தரம் அவர்களுக்கு சிறந்த பேச்சாளர் என்ற அங்கீகாரத்தை வழங்க ஐயா நெல்லை கண்ணன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். திறமையாளர்களை மதித்து இந்த நதியை தேடி இங்கே எங்கள் நடுவரான கடல் இந்த மேடையில் இந்த வாரத்திற்கான அங்கீகாரம் அப்படிங்கிற அடையாளத்தை பெற்றிருக்கீங்க. இந்த மேடையில் உங்களுடைய சந்தோஷ கழிப்போடு 2 வார்த்தைகள் சுருக்கமாக. மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கிறது இந்த மேடை. அதுவும் தமிழ்கடல் ஐயா அவர்கள் இந்த மரியாதையை செய்தது வாழ்நாளில் பெற்ற ஒரு பெரிய பெயர்களில் இதுவும் ஒன்று. மிக முக்கியமான ஒரு தருணம், என் வாழ்நாளில் மிக முக்கியமான தருணம். மீண்டும் அடுத்த வாரம் இதே மேடையில் சிறந்த பேச்சாளர்களோடு சந்திப்போம். அதுவரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கிறோம். இது ஆட்சி தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு, பவர்ட் பாய் கற்பக விநாயகா எஜுகேஷனல் குரூப். தமிழ் எங்கள் பேச்சு.